ஒவ்வொன்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு கிரகங்களும் பலனளிக்கின்றன. குணாதிசயங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தே இருக்கிறது. அதேபோல் அதில் இருக்கின்ற தெய்வம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைவார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அந்த 13ஆம் நட்சத்திரத்துக்குரிய உணவு என்று ஒன்று இருக்கிறது, அதுக்குரிய பழங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுகிற பொழுது தடையற்ற வாழ்க்கை உங்களுக்கு இனிமை அளிப்பதாக இருக்கும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். யோகம் சேனல் நேயர் அனைவருக்கும் அடியனுடைய ஆத்ம வணக்கம். இன்று நாம் ஜோதிடத்தில் முக்கியமான நட்சத்திர வரிசையில் பலன்களை பார்க்க இருக்கிறோம். 3 நாளில் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் 3 நிமிடத்தில் கூட வாழ்க்கையை மாற்றியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடத்தில் அதிசூட்சமமான ரகசியங்கள், நட்சத்திர ரகசியங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறந்திருப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பலன் இருக்கிறது. ஜாதகங்கள் ஒவ்வொன்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு கிரகங்களும் பலனளிக்கின்றன. குணாதிசயங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தே இருக்கிறது. நம்முடைய நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்கள் நமக்கு கிடைக்கும் பொழுதும், அந்த தெய்வம் நமக்கு கிடைக்கும் பொழுதும், அதில் நமக்கு மனைவியோ நம்மளுடைய குழந்தைகளோ நெருங்கிய நண்பர்களோ நமக்கு கிடைக்கின்ற பொழுது மகோன்னதமான வெற்றியை, வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக நம் ராமபிரானை சொல்லலாம். ராமபிரானுடைய காரியம் எவ்வளோ பெரிய கடினமானது, எவ்வளோ ரகசியமானது, தன் மனைவியை கண்டுபிடித்து தர வேண்டும் என்பது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அதனுடைய ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற ரகசியங்களெல்லாம் கூட அவர் நம்பிக்கையோடு அனுமனிடம் பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னார். அவர் எவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்பதை அவர் தெரிந்து செயல்படுகிறார். அதே போல் அனுமனும் செய்திருக்கிறார். அதற்கு காரணம் ராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசத்திலிருந்து எண்ணுகிற பொழுது அனுமனுடைய ஜென்ம நட்சத்திரம் மூலம். புனர்பூசம் பூசத்திலிருந்து எண்ணும் பொழுது உங்களுக்கு மூலம் 13ஆவது நட்சத்திரமாக வரும். அந்த 13ஆவது நட்சத்திரத்தில் பிறந்ததின் காரணமாக அனுமன் ராமனுக்கு எப்படிப்பட்ட தொண்டெல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட ஒரு சேவகனாக அவர் இருந்தார், அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார் என்பது நம் அனைவரும் தெரியும். இதை ராமகாவியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே போல் நாம் ஒவ்வொரு செயலிலும் இன்று நம்பிக்கைக்கு உரியவர் தான் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு எல்லா தோல்விக்கும் காரணம் என்ன? நம்பிக்கையின்மை. நம்பிக்கையுரிய மனிதர்கள் கிடைக்காமை. எல்லாம் துரோகங்களாலேயே எல்லா மனிதர்களும் எல்லா ராஜ்யங்களும் வீழ்த்தப்படுகின்றன. அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் அதிநுட்பமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 13ஆவது நட்சத்திரம், அதே போல் அதில் இருக்கின்ற தெய்வம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைவார்கள் என்பதற்கான இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நம் தஞ்சை மண்ணிலிருந்து உலகத்தின் ஆசிய கண்டம் முழுவதும் ஆண்ட ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அவர்கள் சதய நட்சத்திரம். அவருக்கு வழிகாட்டிய தெய்வம் வராகி. அதனால்தான் அவர் ஆகம சாஸ்திரத்திற்கு எதிராகவே வராகி மீது இருந்த பற்றின் காரணமாக விநாயகரை வைக்க வேண்டிய இடத்தில் அவர் வராகியை இன்றைக்கும் நீங்கள் தஞ்சை சென்றால் பார்க்கலாம். அங்கு வராகி தான் முதல் பூஜை நடக்கிறது. அந்த வராகி பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். நீங்கள் சதயத்திலிருந்து எண்ணினால் சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 13ஆவது நட்சத்திரமாக வரும். அந்த 13ஆவது நட்சத்திரத்தினுடைய தெய்வத்தை கரூர் சித்தர் அவருக்கு உபதேசம் செய்ததன் காரணமாக அந்த அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய கருணையினால் அற்புதமான பலன்களை எல்லாம் அவர் பெற்றார். அவருக்கு ஏதேனும் ஆபத்து வருகிறது என்று சொன்னார், ஒரு பன்னி ரூபத்திலே வந்து அவள் காட்சி கொடுத்து படுத்து கொள்வாளாம். படை புறப்படாது, நிறுத்தப்படும் அந்த சூழ்ச்சிகள் இருந்தால். இப்படி பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி பெரும் வெற்றியை அவர் குவித்து இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் யாரும் செய்ய முடியாத அந்த கடல் பாதையை ஆசியா கண்டம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்று சொன்னார். அந்த
வராகியினுடைய கருணை தான். அந்த போல் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தில் வரக்கூடிய 13வது நட்சத்திரத்தினுடைய தெய்வம், 13வது நட்சத்திரத்திலே உங்களுக்கு மனைவி அமைவது, 13வது நட்சத்திரத்தில் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, 13ஆம் நட்சத்திரத்தில் நின்று நீங்கள் பிரயாணம் செய்வது, 13வது நட்சத்திரம் வருகின்ற பொழுது நீங்கள் கோயிலுக்கு சென்று, அது குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் தலையில மகுடம் வைப்பார்கள். தீர்த்தம் கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த கிரீட சேவை என்று சொல்வார்கள். அதை தலையில் வைக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த தலையில் வைத்து கொண்டு வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைக்கும். உங்களுக்கு மனவேதனையை செய்து கொண்டிருக்கின்ற உறவுகளெல்லாம் உங்களுக்கு அன்பை பொழியும். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த 13வது நட்சத்திரத்துக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அந்த 13வது நட்சத்திரத்துக்குரிய உணவு என்று ஒன்று இருக்கிறது. அதுக்குரிய பழங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை, வளர்ச்சியை, தடையற்ற வாழ்க்கை, உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு இனிமை அளிப்பதாக இருக்கும். இப்படி நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் நிச்சயமாக அது வெற்றி அளிக்கும் என்பது இயற்கையின் நீதி. செய்ய தெரியாமல் செய்கின்ற அறியாமை தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. அதனால் யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து முறையாக பயன்படுத்தி உங்களுக்கும் உங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் போதிக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் தோல்வி என்பதை காணாதவர்களாக என்றும் 100% வெற்றியோடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 13வது நட்சத்திரத்திற்கு ஒரு நிறம் இருக்கிறது. அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுதும் உங்களுக்கு வெற்றி வாகை பலமாக இருக்கும். அதேபோல் 13வது நட்சத்திரத்துக்குரிய உங்களுக்கு கிரகம் என்ன என்று தெரிந்து அதற்குரிய கோயில் ஸ்தலங்களுக்கு செல்லுவது, அந்த கிரகத்துக்குரிய நவரத்தனங்களை அணிவது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சிறப்பான பலன்களை தருகிறது. இது புராண காலத்திலும் சரி, இப்பொழுது நாம் ராஜராஜ சோழன் காலத்திலும் சரி, இன்றைக்கு எத்தனையோ பேர் என்னிடம் பலன் பெற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளியே தெரியாது என்பதற்காக அவர்கள் உதாரணம் நான் கொடுக்கவில்லை. அதனால் இந்த ராமனுக்கு எப்படி அனுமன் உதவி செய்ததைப் போல ராஜராஜ சோழனுக்கு வராகித்தாய் எப்படி வெற்றி வாகையை சூடித்தந்தாலோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் எல்லா வெற்றியும் பெற நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு 13வது நட்சத்திரம் எதுவோ அது உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் தரும். அது மாதத்தில் ஒரு நாள் வரும். அந்த நாளை உங்கள் முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நிறுவனத்தை, உங்களுடைய வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த 13வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது உங்களுக்கு அவர்கள் மனமொத்து உங்களுக்கு நீங்களே அந்த இடத்தில் இருப்பதைப் போல ஒரு முதலாளியைப் போல் அவர்கள் செயல்படுவார்கள். அந்த வளர்ச்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி அடையும். இன்றைக்கு எல்லா நிறுவனங்களிலும் இன்று முதலாளிகள் சொல்லுவது என்ன? எனக்கு வேலையாட்கள் அமையவில்லை, நான் சொல்வதை போல் அவர்கள் செய்வதில்லை என்று சொல்லுவார்கள். அதனால் இதை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த 13வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்கள் முக்கியமான வேலைகளில் நம்பிக்கைக்குரியவராக நீ அமைக்கிற பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை 3 நாளில் அல்ல 3 நிமிடத்தில் மாறும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்து.